ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்துவன் பாவை கிரியேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் சூப்பரான சிறுகீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். சிறுகீரை 2 கட்டு, துவரம்பருப்பு 100 கிராம், பூண்டு ஒரு 10 பல், 5 தக்காளி, 3 வெங்காயம், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தாளிக்க வடகமோ கடுகும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, புளி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தக்காளி அதிகப்படுத்திட்டோம்னா நமக்கு புளி கொஞ்சமாக போதும். எப்பவுமே கீரை சாம்பாருக்கு தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் துவரம்பருப்பு சேர்த்து பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் 2 உடச்சி சேர்த்துக்குங்க. ஏன்னா எப்படி வேக வச்சு நம்ம கடையை தான் போகிறோம், அதனால் வெங்காயம் தக்காளி கூட ரொம்ப பொடியாக நறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. பூண்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பூண்டு தக்காளியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் சேர்த்துட்டோம் பருப்போட. இப்போ கீரை சேர்த்துங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், புளி கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் சேர்க்குற புளி, அவ்வளோதான். குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். ஒரு 3 விசிலும் வச்சு இறக்கிட்டோம்னா சரியாக போயிடும். அதுக்கப்புறம் கடைச்சி தாளிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துருச்சு, ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டோம். இப்போ தாளிச்சிடலாம். குக்கர் காய வச்சிட்டோம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிச்சு, வத்தல் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வடக்கம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாளிப்பு தாளிச்சாச்சு. இப்போ கீரை சேர்த்துக்கலாம். எப்பவுமே கீரை சாம்பாருக்கு நம்ம வடகம் சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் வடகம் சேர்த்துக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகீரை சாம்பார் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஜஸ்ட்டு ஒரு கொதி வர ஸ்டேஜில் இறக்கிடுங்க. கொதிக்க விட்டுறாதீங்க. அது மேலே நுர வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. ரொம்ப சூப்பரான சிறுகீரை சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். சூப்பரான சிறுகீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் மறக்காமல் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.